இந்த ஒரு வார காலமாக கிட்டத்தட்ட நம்முடைய மதுரை மீனாட்சியம்முடைய திருக்கல்யாணம், மீனாட்சியம்முடைய திருத்தேரோட்டம், அதே போல் நம்முடைய கள்ளழகர் புறப்பட்டு மதுரை மாநகரத்திற்கு வருகை தரக்கூடிய நாளிலே இருந்து கள்ளழகர் மீண்டும் திருமாலிருஞ்சோலையை அடையும் காலம் மட்டும் பார்த்திங்கன்னா மதுரை மாநகரத்தில் உறக்கமே கிடையாது. அத்துணை பேரும் விழித்திருந்து கோலாகலமாக நம்முடைய சித்திரை பெருவிழாவினை கொண்டாடி மகிழ்கின்றார்கள்னு பார்க்குறோம். அதிலேயும் மகுடமாக சித்திரை பெருவிழாவின் முத்திரை பதிக்கும் நிகழ்வு அப்படின்னா இந்த காவிரி நம்முடைய வைகை ஆற்றினுடைய தென்கரையிலே மதுரை மீனாட்சியினுடைய திருக்கல்யாணம். சித்திரை விழாவின் முத்திரை பதிக்கக்கூடிய மற்றொரு நிகழ்வு எது அப்படின்னா வடகரையிலே நடைபெறக்கூடிய கள்ளழகர் வைகை ஆற்றிலே இறங்கக்கூடிய நிகழ்வுன்னு பார்க்குறோம். ஏன்னா அழகாக நம்முடைய வற்றாத உயிர் பிறகோடு கூடிய திகழக்கூடிய நதி எது அப்படின்னா வைகைன்னு பார்க்குறோம். பரிபாடலில் பார்க்கும்பொழுது தன் வையை என்று தன்புணல் வையை என்றும் தமிழ் வையை என்று வைகை ஆற்றி சிறப்பிப்பார்கள். அப்படிப்பட்ட அழகான அந்த வைகை ஆற்றிலே கள்ளழகர் இன்னும் சில மணி துளிகளிலே இறங்கி இருக்கின்றார். நாமெல்லாம் அவளோடு காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே அழகர் நம்முடைய வைகையிலே இறங்குவார், இறங்கி சேவை சாதிப்பார்னு பார்க்குறோம். அவரை கண்கொள்ளாத அந்த காட்சி, அந்த நேரத்தில் அத்துணை பேரும் அந்த நீர் திவலைகள் எல்லாம் வாரி வாரி ஒருவர் மீது ஒருவர் இறைத்து அந்த ஆனந்தத்தை அங்கே அவர்கள் அனுபவித்து கோவிந்தா கோவிந்தா என்கின்ற அந்த கோஷத்தோடு நம்முடைய கள்ளழகரை சேவிக்க இருக்கின்றார்கள். இந்த காட்சிகளை எல்லாம் நம்முடைய இல்லத்தில் இருந்தவாறு, ஏன்னா கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கு மேற்பட்ட அந்த பக்தர்கள் திரளக்கூடிய ஒரு பெரிய விழா எது என்று சொன்னால் நம்முடைய தமிழகத்திலேயே கள்ளழகர் வைகை ஆற்றிலே இருக்கக்கூடிய நிகழ்வுதான்னு பார்க்குறோம். ஆகையினால என்னென்னா அந்த கூட்டத்தில் நேரிலே சென்றால் கூட அழகரை அவ்வளவு நெருக்கமாக இருந்து நம்ம சேவிப்போமான்னு தெரியாது. ஆனால் நம்முடைய இல்லத்தில் இருந்தவாறு அழகாக நம்முடைய கள்ளழகருடைய திருக்காட்சிகளை எல்லாம் நம்முடைய மாலை முரசு தொலைக்காட்சி, மாலை முரசு ஆன்மீகம் யூடியூப் சேனல் வாயிலாக தரிசித்து கொண்டிருக்கின்றீர்கள். ரொம்ப அழகாக பார்க்கும்பொழுது இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய நிறை நிலவு என்று சொல்லக்கூடிய பௌர்ணமி நாள், இதை ரொம்ப அழகாக 1300 ஆண்டுகளுக்கு முந்தைய நம்முடைய தேவாரங்களில் சொல்லும்பொழுது பருவ நாள் விழா என்று தேவாரங்களிலே குறிப்பிடுவார்கள். ஏன்னா இந்த சித்திரை மாதத்தில் அந்த பூரண நிலவு என்று சொல்லக்கூடிய பௌர்ணமி நிலவு 27 விண்மீன்களிலே ஒன்றான சித்திரை விண்மீனோடு இணைந்து வரும்னு பார்க்குறோம். அன்றைய நாளைத்தான் சித்ரா பௌர்ணமி என்கின்ற நிலையிலே பெரிய அளவிலே நம்முடைய ஆங்காங்கு இருக்கக்கூடிய ஆலயங்களிலே விழாக்களை கொண்டாடுகின்றார்கள்னு பார்க்குறோம். எத்தனை தலங்களிலே அந்த விழாக்கள் நடைபெற்றாலும் சித்ரா பௌர்ணமினாலே அந்த அதிகாலை பொழுதில் நம்முடைய அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னா அவ்வளவு பிரசித்தம்னு பார்க்குறோம்.